Thoughts and God. வணக்கம். நலம்தானே? தமிழ் எழுத்தாளர்களினுடைய உலகத்தில், தமிழ் இலக்கிய உலகத்தில் வாத்தியார் அப்படின்னா, அது ஒரே ஒருத்தர் தான். அது எழுத்தாளர் சுஜாதா மாத்திரம்தான். இன்றைக்கு அவரினுடைய நினைவு நாள். அவர் மறைந்து போய் பல வருடங்கள் ஆன பிறகும் கூட, மறக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் சுஜாதா இருந்துகிட்டே இருக்காரு. இன்றைக்கும் கூட பெரிய பெரிய புத்தக கண்காட்சிகள் நடக்கிறபோது, மிக அதிகமாக இப்போதும் விற்பனையில் இருப்பது சுஜாதா அவர்களினுடைய கதைகள் தான். அவரெல்லாம் கமர்ஷியல் ரைட்டர். அவர் பெரிய இலக்கியவாதிலாம் கிடையாது. அப்படின்னு சொல்லிக்கிற பல பேர், அவங்க எழுத்தாளர்களா இருக்கலாம், இல்ல வாசகர்களா இருக்கலாம். அப்படி சொல்கிற எல்லாருமே ரகசியமாக, மௌனமாக சுஜாதாவை படித்து ரசித்தவர்கள், வியந்தவர்கள் தான். அவர் ஒரு கமர்ஷியல் ரைட்டர் அப்படின்னு சொல்ற இவங்க யாருக்கும் கமர்ஷியல் சாதனங்களான சினிமாவிலயோ, டிவிலயோ வாய்ப்பு கிடைச்சா இவங்க போகாம இருக்கவே மாட்டாங்க. சுஜாதா தமிழுக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு என்னதான் கொடுத்தார்? அவர் கொடுத்தது ஒரு பெரிய ரெக்கை கட்டி பறக்கிற எழுத்து நடையை தமிழ் ரசிகர்களுக்கும், வாசகர்களுக்கும் சுஜாதா தான் முதன் முதலில் கொடுத்தார். நான் சுஜாதாவெல்லாம் படிச்சது இல்லைங்க. எனக்கு படிக்கிற வழக்கமே இல்ல. அப்படின்னு சொல்றவங்க கூட கட்டாயமா திரைப்படத்துக்கு அவர் செய்த பங்களிப்ப அவங்களால மறக்கவே முடியாது. அந்த இடம், சுஜாதாவினுடைய இடம், தமிழ் எழுத்துலகிலும் சரி, திரையுலகிலும் சரி, இன்னமும் வெற்றிடம் தான். அந்த இடத்துக்கு வேற யாராலயுமே வர முடியலன்றது தான் சத்தியம். முதல்வன் படத்துல ரகுவரன அர்ஜுன் இன்டர்வியூ பண்ணுகிற அந்த காட்சிய யாராலயாவது மறக்க முடியுமா? அந்த பொறி பறக்கிற கேள்விகளும், அனல் தெறிக்கிற பதில்களுமா, அந்த ஒரு ஒரு 3, 4 நிமிஷம் வர்ற ஒரு சீன எப்படி 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 எடுத்துட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி இந்தியன் முதல் பாகம் சொல்றேன். சுஜாதாவினுடைய எழுத்து வசனத்திலே வந்த அந்த படத்துல, அ ஏன் லஞ்சத்துக்கு எதிரான போராட்டத்த நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி அவர் சொல்றபோது, அ அந்த ஒரு டாக்டர் சொல்லுவாரு, "லஞ்சம் எங்க தாங்க இல்ல. உலகத்துல எல்லா நாட்டிலயும் லஞ்சம் இருக்குங்க" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு இவர் பதில் சொல்லுவாரு, "ஆமா எல்லா நாட்டிலயும் லஞ்சம் இருக்கு. ஆனா வழிமுறைகளை மீறி செயல்படுறதுக்கு லஞ்சம் வாங்குவது தான் எல்லா நாட்டிலயும் இதுல இருக்கு. ஆனா விதிமுறைகளின்படி நடப்பதற்கு கூட லஞ்சம் கொடுக்கறதுக்கு நம்ம நாட்டுல தானே இடம் இருக்குன்னு சொல்லுகிற அந்த பதில். இவ்வளவு ஷார்ப்பான ஒரு டயலாக்ஸ். இவ்வளவு புத்திசாலித்தனமான கதாபாத்திரங்கள். அ இதெல்லாம் தான் வாத்தியாரினுடைய சிறப்புக்கும், பெருமைக்கும் காரணம். எப்படி அவருடைய கான்ட்ரிபியூஷன எங்கிருந்து ஆரம்பித்து சொல்லுவது, எங்கே முடிப்பது? ஆ, உண்மையில அவரினுடைய சில சிறுகதைகள் மிக 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 மகத்தானவை. குருப்பிரசாத்தின் கடைசி தினம் அப்படின்னு ஒரு நெடுங்கதை எழுதியிருப்பாரு. ஒரு மரணம். அந்த மரணத்தை இந்த சமூகம் எப்படி வாங்குகிறதுன்றது தான் அந்த கதையே. கதையினுடைய ஆரம்பத்திலே கதாநாயகனான குருபிரசாத் செத்து போயிருவான். ஆரம்பமே அவனுடைய மரணம் தான். பல நாட்களா அவனுக்கு பிபி இருக்கு. ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளி. அந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் பீரியாடிக்கல் மெடிக்கல் செக்கப் ஒரு மெடிக்கல் சென்டர்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஆனா, அவங்க உபயோகப்படுத்துகிற அந்த ரத்த அழுத்த கருவியில இருக்கிற ஒரு சிறிய குறைபாடு, அந்த டாக்டருக்கும் அது தெரியும், அந்த நர்ஸுக்கும் அது தெரியும். ஆனாலும் நம்முடைய வழக்கமான அலட்சியம், இதனால என்ன வந்துற போறதுன்னு அவங்க சும்மா இருக்காங்க. குருபிரசாத்தினுடைய ரத்த அழுத்தத்தை எப்ப மெஷர் பண்ணாலும் கரெக்ட்டாவே ரீடிங் காட்டுது. ஆனா, உண்மையில அவர் ஒரு பிபி பேஷண்ட். ஒவ்வொரு நாளும் தலைவலியோட தான் அவருக்கு விடியுது. தனக்கு பிபி இருக்குன்னே தெரியாம வாழ்ந்து வாழ்ந்து ஒரு நாள் ஹெமரேஜ்ல தொழிற்சாலையிலே இறந்து போயிடுறாரு. கதை அங்க தான் ஆரம்பிக்குது. ஒரு மரணம் நிகழ்கிற போது, அத ஒரு நிர்வாகம் எப்படி பார்க்கிறது? அந்த தொழிற்சாலையில இருக்கிற யூனியன் எப்படி பார்க்கிறது? அங்க கூட வேலை செய்றவங்கள எப்படி பார்க்குறாங்க? கூட வேலை செய்றவங்கலாம் சேர்ந்து நாங்க ஒரு பெரிய ஊர்வலம், இறுதி ஊர்வலத்த நடத்தி பெங்களூர் சிட்டியே அப்படியே ஸ்தம்பிக்க வைக்க போறோம்ன்னு சொல்லி ஒரு ஊர்வலமா கிளம்புறாங்க. மெஜஸ்டிக்க தாண்டி பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்குள்ள பாதி பேர் காணாம போயிடுறாங்க. கடைசியில கர்ப்பமா இருக்கிற குருபிரசாத்தினுடைய மனைவி ஒருத்திய தவிர வேற யார் கண்ணுலயும் கண்ணீர் ஒரு துளி இல்ல அப்படின்னு சுஜாதா முடிக்கிற போது, நம்ம எல்லாருடைய மனசுலயும் அந்த கேள்வி வரும். நம்மை சுற்றி ஒரு மரணம் நிகழ்கிற போது, அந்த மரணத்தை இந்த சமூகம்
எவ்வளவு எளிதா எடுத்துக்கிட்டது, எவ்வளவு எளிதா கடந்து போகுது. இந்த மாதிரி ஆதாரமான கேள்விகளை எழுப்ப சுஜாதாவினால் தான் முடியும். டேஞ்சரஸான டெரிட்டரிஸ தொடுவது அவருடைய எழுத்து. பாலம் அப்படின்னு ஒரு கதை எழுதினாரு. ஒரு ரயில் பயணத்துல சந்திக்கிற 2 பேரு. அந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகள். தன்னந்தனியா பயணிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, "மனுஷனுக்கு இயல்பிலேயே கொல்லுகிற உணர்ச்சி உண்டு. வன்முறை தான் அவனுக்கு இயல்பானது. அதுக்கு மேல அன்பு, பாசம், கருணை, சமூக நியதிகள், நியாயங்கள் எல்லாம் நீங்க ஆர்ட்டிஃபிஷியலா போட்டு வச்சிருக்கிற திரைய தவிர, கொல்லும் இச்சை, இந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட்ன்றது ஒவ்வொரு மனுஷன்ட்டயும் இருக்குன்னு" ஒருத்தர் பேசி இன்னொருத்தர கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு கதைய எழுதியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாரும் போக பயப்படுகிற டெரிட்டரீஸ்லலாம் சர்வ சகஜமாக உலா வருவது வாத்தியாருக்கு மாத்திரம் தான் சாத்தியமா இருந்திருக்கிறது. அவர் எழுதின நகரம் அப்படின்ற கதை காலத்தால மறக்கவே முடியாத ஒரு கதை. மதுரை நகர பத்தி எழுதுறாரு. அந்த கதையினுடைய ஆரம்பத்திலேயே அ பண்டைய பாண்டியர்களினுடைய தலைநகரம் கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தில் மத்ரா என்று குறிப்பிடப்படுவதும் இந்த தமிழ் மதுரை தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அங்க நகரத்திலே இருக்கிற மக்களினுடைய போக்குவரத்து எப்படி இருந்ததுன்னா, ப்ரௌனியன் மூவ்மெண்ட் மாதிரி இருந்ததுன்னு எழுதுறாரு. ப்ரௌனியன் மூவ்மெண்ட்ன்றது பிசிக்ஸ் தெரிஞ்சவர்களுக்கு நல்லா புரிந்த ஒரு கான்செப்ட். அதாவது கூரையில ஒரு சின்ன ஓட்டை இருந்து அது வழியா ஒரு சூரிய ஒளிக்கதிர் வந்தா அத சுத்தி டஸ்ட் பார்ட்டிகிள் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம்ல. அதுக்கு பேரு தான் ப்ரௌனியன் மூவ்மெண்ட். மதுரையில ஒரு நாள் மேலிருந்து பருந்து பார்வை நகரத்த பார்க்கிறபோது, மக்களினுடைய போக்குவரத்து இங்கிட்டும், அங்கிட்டும் செல்லுகிற மக்களினுடைய இயக்கம் எப்படி இருந்ததுன்னா, அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம் சுத்தி சுத்தி வரா மாதிரி இருந்தது. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அபாரமாக அறிவியலையும், அன்றாட வாழ்க்கையும் இணைத்தவர் தான் வாத்தியார். ரோபோ படத்துல வர்ற அந்த சிட்டி ரோபோ, ஒரு ஹியூமனாய்டு ரோபாட். அத பற்றி முதல்ல இவ்வளவு விரிவா சுஜாதா எழுதினது 2005ல 2006லன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. 1970கள்லயே தம்பின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த தம்பின்ற சிறுகதையில ஒரு விஞ்ஞானி தன்னந்தனியா ஒரு ஒரு தீவுல மாட்டிக்கிறாரு. தன்கிட்ட இருந்த பொருட்கள வச்சுக்கிட்டு அவர் முதல் ஹியூமனாய்டு ரோபோவ அவர் உருவாக்குறாரு. அந்த ரோபோ அதுக்கு பேட்டரி வேணும். அ ஆனா அந்த தீவுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே குறைஞ்சு போகுது. அது தான் உயிர் வாழணுன்றதுக்காக அந்த விஞ்ஞானியினுடைய எலும்புல இருக்கிற அந்த சக்திய எடுத்து அவரையே கொலை பண்ணுகிற அளவு அந்த ரோபோவுக்கு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி வர முடியும்னு சொல்லி 1976ல தம்பின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஏஐ பத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும், மனிதர்களே தூக்கி சாப்பிடக்கூடிய ரோபோக்கள் பற்றியும் நாம கத்துட்டு இருக்கிற போது, எப்படி அவரால காலத்துக்கு முன்பு சிந்திக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிற போது, பயங்கர ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு 20 வருஷம் முன்னாடி வருங்காலத்தில் தெருக்களில் மாஸ்க போட்டுட்டு தான் நம்ம தெருவுல நடப்போம்ன்னு சொல்லி வாத்தியார் எழுதுறாரு. ஒரு கல்யாண ரிசப்ஷன பத்தி சிறுகதை எழுதுறாரு. கல்யாண ரிசப்ஷன் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, கடைசியில பார்த்தா நடந்த திருமணம் ஒரு ஆணுக்கும், ஒரு ஆணுக்கும்னு அவர் முடிக்கிற போது, இந்த கதைய அவர் எழுதி 20 வருஷம் ஆகுது. பிற்காலத்துல என்ன நடக்கப் போகுதுன்னு மிக தீவிரமா பார்க்கிற ஒரு பார்வை அவருக்கு இருந்தது. வருங்காலத்தில் தொடர்கதைகளே இருக்காது என்று அவர் தொடர்கதைகளினுடைய மன்னராயிருந்த காலத்திலே அவரால சொல்ல முடிந்திருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். தீவிரமான இலக்கியத்துக்கு, கவிதைகளுக்கு, ஓரங்க நாடகங்களை தமிழிலே எழுதியதற்கு, நாடகங்களை தமிழிலே எப்படி மிக புதுமையான கருவோடு கொடுக்க முடியும் என்பதற்கு, இப்படி எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக இருந்தது வாத்தியார் சுஜாதா தான் என்று நினைக்கிற போது, இந்த நாளில் அவர் தமிழுக்கு கொடுத்த எல்லா கொடையையும் பெருமையோடும், மகிழ்ச்சியோடும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. ஒரு சிக்கல் இல்லாத காதல் கதைன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. எனக்கு தெரிந்து தமிழில் வந்த மிகச்சிறந்த காதல் கதைகளில் அதுவும் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். அவரே சொல்கிறார் போல, "சேகர் மாலாவை விரும்பினான். மாலா சேகரை விரும்பினாள். பல கஷ்டங்களுக்கு பிறகு தான் தெரிந்தது, அவங்க 2 பேரும் அத்தை பையன், மாமா பொண்ணுன்னு. கல்யாணம் சுபம்" என்று சிறுகதைகள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில், அப்படியே வாசகர்களினுடைய திங்கிங் பிளேன பல மடங்குகள் உயர்த்தி, ஒரு நைலான் கயிறையோ, ஆ ஒரு சொர்க்கத்தீவையோ எழுதுகிற அந்த ஒரு புலிப்பாய்ச்சலை தமிழ் எழுத்து நடைக்கு அவர்தான் கொடுத்தார். இந்த நாள் சுஜாதா அவர்களை நினைத்து பார்க்கிற நாள். வாத்தியாருக்கு விழுதுகள் எல்லாம் வணக்கம் சொல்லுகிற நாள். வி மிஸ் யூ சுஜாதா சார்.
ஹாட்சன் கார்.